ஓகே. ஸோ லாஸ்ட் செஷன் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? ஸோ ஜஸ்ட்டு ஒரு யூஐ, அதாவது டைனமிக்காக மல்டிபிள் HTML பேஜஸை வந்து சிங்கிள் பேஜில் ரெண்டர் பண்ணுறது எப்படி, அதுவும் XML HTTP ரெக்வெஸ்ட்டை யூஸ் பண்ணி ரெண்டர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம், அப்படி தானே? ஸோ அதோட லேஅவுட் தான் இது. ஸோ ஹோம், அபவுட், கான்டாக்ட், ஸோ அதோட லேஅவுட் தான் இது. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது யூஐ வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக என்ன என்ன பிளான், என்ன இந்த மினி ப்ராஜெக்டில் என்ன பிளான் அப்படின்னா, ஒரு ஒரு பிளாகிங் வெப்சைட். ஓகேவா? ஸோ ஒரு பிளாகிங் வெப்சைட். ஸோ நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பிளாகை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிளாகை நீங்கள் என்ன செஞ்சிடலாம், இதில் நீங்கள் க்ரியேட் பண்ண யாராக இருந்தாலும் இதை வந்து ரீட் பண்ணுற மாதிரி இதை ரீட் பண்ணி அதை அவங்க வியூ பண்ணி பார்க்குற மாதிரி நம்ம செட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அதாவது வந்து நம்ம இட்ஸ் இது வந்து யாராலும் ஓப்பன் பண்ணி யாருனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு எந்த விதமான ஆத்தென்டிகேஷன் நம்ம எதுவும் இதில் போட போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் பிளாகிங் வெப்சைட். இதுக்கு என்னென்ன பேஜஸ் நமக்கு வேணும் அப்படின்னா, ஒரே ஒரு அட்மின் பேஜ் தான். அதுக்கு அட்மின் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பேஜ் நம்ம தனியாக க்ரியேட் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு சிம்பிளாக இருக்கிறதுனால யூஆர்எல்ல நம்மளே மேலே /admin/admin.html டைப் பண்ணால் நமக்கு போகிற மாதிரி, நம்ம யூஆர்எல் போகிற மாதிரி நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு ஏபிஐஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணணும். அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் இது எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஏபிஐஸ் எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஏபிஐ க்ரியேட் பண்ணுறது எப்படி, என்ன ஏதுங்கிறத ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துட்டு இது பண்ணலாம். ஓகேவா? ஸோ சின்ஸ் ஆல்ரெடி நம்ம மெயின் லேஅவுட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஹோமு, அபவுட்டு, கான்டாக்ட் நீங்கள் லோட் பண்ண வச்சாச்சு. ஸோ இதில் அபவுட் கான்டாக்ட்ஸ்க்கு அபவுட்டு கான்டாக்ட் எல்லாமே இருக்கட்டும். ஹோம் பேஜில் வந்து லிஸ்ட் ஆஃப் பிளாக்ஸ் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா? ஸோ பிளாக்ஸோட லேஅவுட் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் செகண்ட். ஸோ வேர் இட் இஸ் ஸ்க்ரீன் ப்ரஷ். ஓகே. ஸோ இதில் வந்து பிளாக்ஸோட லேஅவுட் வந்து எனக்கு எப்படி இருக்கணும், இதுதான் ஹோம் பேஜ் அப்படின்னா எனக்கு ஹோம் பேஜோட கண்டென்ட் வந்து என்டையராக இதுலேருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு இப்படி ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த இந்த லேஅவுட்டில் வந்து எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒன்று வந்து லெஃப்ட் சைடில் எப்படி, இன்னொன்று வந்து ரைட் சைடில் கண்டெய்னர்ஸ் எப்படி இருக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து பிக் ஸ்க்ரீனில் எனக்கு எப்படி இருக்கணும். ஸோ ஸ்மால் ஸ்க்ரீன்ஸ் போகும்போது எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த லேஅவுட் அப்படியே ரிவர்ஸில் வந்துடணும். பிக் ஸ்க்ரீன் ஃபுல் லேஅவுட் எனக்கு கம்ப்ளீட்டாக எடுக்கிற மாதிரி எனக்கு வந்துடணும். ஓகேவா? ஸ்மால் ஸ்க்ரீன்ஸ் போகும்போது. ஸோ பிக் ஸ்க்ரீன்ஸில் எனக்கு இப்படி தான் இருக்கணும். அதாவது டேப்லெட் ஸ்க்ரீன்ஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி மாறிடும். ஸோ இந்த சைடு வந்து எனக்கு லெஃப்ட் சைடு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, அந்த பிளாகை பற்றின ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனாக நான் டிஸ்பிளே பண்ணணும். ரைட் சைடில் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன் பை ஒன் பிளாகாக நம்ம டிஸ்பிளே பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா? ஒன் பை ஒன் பிளாக்ஸாக நம்ம டிஸ்பிளே பண்ணிகிட்டே வரணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை, வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த லேஅவுட்டை இதில் எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கிரிட் லேஅவுட் தான் எனேபிள் பண்ணணும். எந்த இதுக்கு? ஹோமுக்கு நம்ம என்ன செய்யணும், கிரிட் லேஅவுட் தான் நம்ம எனேபிள் பண்ணணும். ஸோ இந்த கிரிட் லேஅவுட்டுக்குள்ளே நம்ம அப்போ 12 ஸ்பேசஸ் இது இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு லேஅவுட் எத்தனை ஸ்பேசஸ் எடுக்கணும் நமக்கு? 12 ஸ்பேசஸ் எடுக்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம 7 வச்சுக்கலாம், 7 சம்திங் வச்சுக்கலாம், ஒரு 7. செகண்ட் வந்து நம்ம இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு 8, இது 4, 8 4ன்னு சொல்லி பிரிச்சிடலாம். ஆஃப்டர் 12 ஸ்பேசஸில் இது 8, இது எனக்கு 4 அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன செஞ்சிடலாம்னா, இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ஹெடருக்குள்ளே மெயினுக்குள்ளே இப்போ எனக்கு இங்கே என்ன வருது, ஹோம் பேஜ். அப்போ ஹோம் பேஜ் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஸோ ஹோம் பேஜுக்கு நான் என்ன செஞ்சிட போகிறேன் அப்படின்னா, செக்ஷன் #home அப்படின்னு சொல்லி செக்ஷன் ஐடி வந்து ஹோம்னு கொடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே நான் என்ன செஞ்சிட போகிறேன் அப்படின்னா, இந்த இதுக்குள்ளே வந்து நமக்கு 2 டிவிஷன் நமக்கு தேவை. ஸோ டாட் லெஃப்ட்டு, அப்புறம் டாட் ரைட்டு. ஸோ லெஃப்ட்டுக்குள்ளே 1, ரைட்டுக்குள்ளே 2.
சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி இருக்கும் 1 and 2ன்னு சொல்லி நமக்கு இப்படி தெரியும். சரியா? ஸோ இதில் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல ஹேஷ் ஹோம். ஸோ இதில் காமனாக வரக்கூடிய ஸ்டைல்ஸ் எல்லாமே பின்னாடி என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்ம தூக்கி என்ன செஞ்சிடலாம், அதை காமனாக நம்ம பிரித்து எழுதிக்கலாம். ஸோ இப்போதைக்கு கண்டினியூவாக எழுதிட வேண்டியது, பின்னாடி காமனாக வரக்கூடிய ஸ்டைல்ஸ் என்ன ஏதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நம்ம போட்டு வச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹோம் வந்து எனக்கு எப்பயுமே என்னவோ இருக்கும் அப்படின்னா விட்த் வந்து என்னவோ அதோட விட்த் வந்து 100% இருக்கணும். அதாவது பேரண்டோட விட்த் என்னவோ அது 100% இருக்கணும். ஹைட் என்னவா இருக்கணும், எனக்கு 100% இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் ஒட்டிட்டு வந்திருக்கும் இந்த பக்கம். இதோடது எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே வந்து எனக்கு என்னவா இருக்கணும், கிரிட்டாக இருக்கணும். அண்ட் தென் டிஸ்பிளே கிரிட்டாக இருக்குது அப்படின்னா இதோட கிரிட் காலம் டெம்ப்ளேட்ஸ் எனக்கு எப்படி இருக்கணும், கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ். இந்த கிரிட் டெம்ப்ளேட்ஸ் காலம் வந்து எனக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரிப்பீட் கொடுத்து ரிப்பீட் கொடுத்து நம்ம லாஸ்ட் டைம் என்ன பண்ணியிருந்தோம், ஸோ 8,1 ஃப்ரேம், அப்புறம் மறுபடியும் ரிப்பீட் கொடுத்து 4,1 ஃப்ரேமை நம்ம பிரிச்சிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். இப்போ பிரிஞ்சிருச்சு. பட் உள்ள இருக்க டிவிஷனுக்கு அது எப்படி அதை ஆக்சஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு தெரில. ஸோ அப்போ என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஹேஷ் ஹோம்குள்ளே இருக்க டாட் லெஃப்ட், ஹோம்குள்ளே இருக்க டாட் லெஃப்ட், இதுக்கு வந்து கிரிட் காலம் ஸ்பேன் எத்தனை இருக்கணும், 8. ஸோ ஃபஸ்ட்டு இது எனக்கு எத்தனை எடுக்கணும், 8. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு, எனக்கு கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிச்சா. ஸோ இதோட பேக்ரவுண்ட் கலர் இப்போதைக்கு நான் என்ன செஞ்சேன், இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் க்ரீன்னு வச்சுக்கிறேன். இல்லை பேக்ரவுண்ட் கலர் வந்து அஷ்யூர் சம்திங் இந்த மாதிரி ஒரு கிரேலே வச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இது ரைட் சைடுக்கு அதோட காலம் ஸ்பேன் எனக்கு என்னவா இருக்கணும், 4 இருக்கணும். ஸோ எனக்கு இப்போ இதோட கலர் என்னவா இருக்கணும் அப்படின்னா ரெட்டு. ஓகேவா? கிரே அண்டு ரெட் இந்த மாதிரி நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ லெஃப்ட்டுக்குள்ளே நமக்கு என்னென்ன லேஅவுட் வரணும் அப்படின்னா லெஃப்ட்டுக்குள்ளே எனக்கு எடுத்தோன்னே எனக்குள்ள டாப்பில் ஃபஸ்ட்டு அதோட டைட்டில், கீழே அது எனக்கு என்ன வரணும், அதோட இமேஜ், அதுக்கு கீழே எனக்கு என்ன வரணும், அதோட ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் அதோட கண்டென்ட். இதுதான் நமக்கு உள்ள லோட் ஆகக்கூடிய அந்த கண்டென்ட்டாக இருக்கும். ஓகேவா? ரைட் சைடில் எனக்கு என்ன செய்யணும், இல்லை லெஃப்ட் சைடில் எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா இதுதான். இந்த லெஃப்ட் சைடுக்குள்ளே எனக்கு வந்து இங்கனுக்குள்ளே என்ன வரும், ஒரு டைட்டில் வரணும். டைட்டிலுக்கு கீழே எனக்கு இங்கனுக்குள்ளே என்ன வரும், எனக்கு வந்து ஒரு இமேஜ் வரும். இந்த இமேஜ் ஃபுல்லாக எப்படி கவர் ஆகணும். இதுக்கு கீழே எனக்கு என்ன வரணும் அப்படின்னா மறுபடியும் எனக்கு இங்கனுக்குள்ளே அந்த ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் எனக்கு வரணும். ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் வரணும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கேக்குள்ள நான் என்ன செய்யணும், என்னோட மெயின் கண்டென்ட்டை மறுபடியும் அந்த பிளாகை பற்றின ஒரு கம்ப்ளீட் கண்டென்ட்டை நான் கொண்டு வந்து எங்களுக்குள்ள டிஸ்பிளே பண்ணணும். இந்த இடத்துல நான் டிஸ்பிளே பண்ண வைக்கணும். ஸோ ரைட் சைடில் நான் என்ன செய்யணும், இதே மாதிரி இந்த பிளாகை தவிர மற்ற எல்லா பிளாகோட சஜஷன்ஸையும் நான் இங்கே காட்டணும். ஓகேவா? நான் எதை டிஸ்பிளே பண்ணுறேனோ அந்த பிளாக் எனக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடாது. ஓகேவா? இல்லை அப்படின்னா என்ன செய்யணும், நான் எந்த பிளாகை நான் டிஸ்பிளே பண்ணுறேனோ அந்த பிளாக் இங்கே சம்திங் நான் டிஃப்ரெண்ட்டாக ஹைலைட் பண்ணி காட்டணும். ஓகே, கரெக்டாக இந்த பிளாக் தான் ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நான் ஹைலைட் பண்ணி காட்டணும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இதில் இப்படி ஒரு பாக்ஸு, இந்த பாக்ஸ்க்குள்ள எனக்கு என்ன செய்யணும், ஒரு இமேஜ், அந்த இமேஜுக்கு மேலே பக்கத்தில் என்ன செய்யணும், அந்த பிளாகை பற்றின டைட்டில், அப்புறம் அந்த பிளாகை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன். இதே மாதிரி எனக்கு அந்த பிளாகோட சஜஷன்ஸ் எனக்கு கீழே வந்துக்கிட்டே இருக்கணும். நான் இங்கே எந்த இதை நான் கிளிக் பண்ணுறேனோ அந்த கிளிக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இங்கே டேட்டா மாறிக்கிட்டே வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஹோம் பேஜில் கிளைண்ட் சைடுக்கு பண்ணக்கூடிய அந்த ஒயர் ஃப்ரேம், அந்த லே அவுட். ஸோ அப்போது எப்படி நம்ம இப்போ லே அவுட் ஸ்ட்ரக்சர் நம்ம முடிச்சிட்டோம், இல்லை அவுட் சைடில் லே அவுட் ஸ்ட்ரக்சரிங் முடிஞ்சு, அவுட் சைடில் லே அவுட் ஸ்ட்ரக்சரிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ லெஃப்ட் சைடு இப்போ அதே மாதிரி உள்ளே இருக்க லே அவுட் ஸ்ட்ரக்சரிங்கை நான் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைடை. ஸோ லெஃப்ட்டுக்குள்ளே இங்கே இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். ஸோ லெஃப்ட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது, டைட்டில், இமேஜ், டிஸ்கிரிப்ஷன், கண்டென்ட். ஸோ அப்போது ஃபஸ்ட் என்ன வரணும், டைட்டில், இமேஜ், டிஸ்கிரிப்ஷன்,
கான்டென்ட் இதுதான் வரணும். ஸோ அப்போ டைட்டிலுக்கு என்ன செஞ்சிடலாம், ஒரு h2 டேக். நான் இப்போதைக்கு என்ன செய்ய போகிறேன், சாம்பிள் டைட்டில் ஹியர். இமேஜுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா டாட் இமேஜ் பாக்ஸ்னு ஒரு டிவிஷன். அந்த டிவிஷனுக்குள்ளே தான் நான் என்ன செய்ய போகிறேன், அந்த இமேஜ் டேக். இந்த இமேஜ் டேக் இப்போதைக்கு நான் ஹைட் பண்ணி வச்சிடுறேன். கீழே என்ன செய்ய போகிறேன், டிஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு வந்து ஒரு பேராகிராஃப் டேக்கில் எனக்குள்ள சம் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் ஹியர் அப்படின்னு கொடுத்துடலாம். லாஸ்ட் எனக்கு என்ன எனக்குள்ள கண்டென்ட்டுக்கு டாட் கண்டென்ட், அந்த கண்டென்ட்டுக்குள்ளே மல்டிபிள் பேராகிராஃப் டேக்ஸ் கொடுத்து அதில் இந்த லோரம் இப்சம் அந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல அதை இப்போதைக்கு நான் லோட் பண்ணி வச்சிடுறேன். ஒரு 5-6 பேராகிராஃப் டேக்கை, சம்திங் லைக் திஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டைல்ஸில் போய் நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ் எதுவுமே நமக்கு தேவையில்லை, இக்னோர் பண்ணிடலாம். ஐயோ ஓ கமான், அதான் சாரி லாக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பேடிங், இந்த பேடிங் ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. ஸோ அப்போது ஹோம் பேஜுக்குள்ளே வந்தோடனே நான் என்ன செஞ்சிட போகிறேன், பேடிங் அப்படின்னு கொடுத்து டாப் அண்ட் பாட்டமில் எனக்கு ஒரு 10 பிக்சல்ஸ். இன்னும் தெரிலையா? ஓகே. ஸோ பேடிங் டாப் அண்ட் பாட்டம் ஒரு 10 பிக்சல்ஸ் வச்சுட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் ஹெடருக்கு என்ன வச்சுருந்தோம், 40 பிக்சல்ஸ் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ உள்ளே இருக்க அந்த ஒவ்வொருக்கும் கேப் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா கேப் வந்து எனக்கு ஒரு 10 பிக்சல்ஸ் அப்படி கொடுத்துக்கோ. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த 2 எலமெண்ட்டுக்கு இடையில இருக்க கேப் வந்து எனக்கு ஒரு 10 பிக்சல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ லெஃப்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாமே டிஸ்பிளே, ஃப்ளக்ஸு, அப்புறம் ஃப்ளக்ஸு டைரக்ஷன் எனக்கு எங்கே இருக்கணும், காலம், அலைன் ஐட்டம்ஸ் எனக்கு எங்கே இருக்கணும், சென்டர், ஜஸ்டிஃபை கண்டென்ட் எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், இப்படி இருக்கும். ஆனால் எனக்கு எல்லாமே எங்கேருந்து வருது, சென்டர்லேருந்து வருதா, எனக்கு சென்டர் வேணாம். அப்போ என்ன செஞ்சிடலாம், அதையும் ஸ்டார்டிங்கில் கொடுத்துடலாம். ஸோ மறுபடியும் டாப் லெஃப்ட்லேருந்து ஒன்று போல் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்குள்ளே இருக்க அந்த h2, ஸோ அதோட ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு 24 பிக்சல்ஸ் இருக்கணும். ஓகேவா? 24. அப்புறம் லெட்டர் ஸ்பேசிங், ஒவ்வொரு லெட்டருக்கு இடையில இருக்க ஸ்பேசிங் 1.25 பிக்சல்ஸ் இருக்கணும். அண்ட் தென் ஃபாண்ட் ஒயிட் வந்து எனக்கு ஒரு 600. அப்புறம் டெக்ஸ்டோட கலர் வந்து எனக்கு எப்படி இருக்கணும், #444 இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதே மாதிரி ஹோம் பேஜுக்குள்ளே எனக்கு அடுத்து லெஃப்ட்டுக்குள்ளே டாட் இமேஜ் பாக்ஸ், விட்த் வந்து எப்பயுமே இது என்னவா இருக்கணும், 100% இருக்கணும். ஹைட் வந்து என்ன செய்ய போகிறேன், ஒரு 375 பிக்சல்ஸ் வந்து ஹைட் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். பேக்ரவுண்ட் வந்து இப்போதைக்கு ஒரு மைல்டு கிரே கலராக நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு ஒரு மைல்டு கிரேஷ் கலர் அது இருக்குங்கிறது தெரிஞ்சால் போதும், அந்த மாதிரி இப்போதைக்கு இப்படி. ஸோ இந்த இமேஜ் பாக்ஸோட பார்டர் ரேடியஸ் வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒரு 10 பிக்சல்ஸ் வச்சுக்கலாம், சுருக்கிடலாம். அப்புறம் இதுக்கு வெளியில் எனக்கு எதுவுமே போகக்கூடாது, ஓவர்ஃப்ளோ, ஹிடன். இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே டிஸ்பிளே, ஃப்ளக்ஸு, அலைன் ஐட்டம், சென்டர், ஜஸ்டிஃபை கான்டென்ட் எங்கே இருக்கணும், சென்டரில் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான இமேஜை டிஸ்பிளே பண்ணும்போது பர்ஃபெக்டாக எனக்கு இதுக்குள்ளே தான் உட்காந்துருக்கும், இதை தாண்டி எனக்கு வெளியில் போகாது. ஓகேவா? ஸோ இப்போ லெஃப்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கேப் வந்து எனக்கு ஒரு 24 பிக்சல்ஸ் கேப் இருக்கணும். மேலே கீழே எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு 24 பிக்சல்ஸ் கேப் இருக்கணும். அது பர்ஃபெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு இப்போ. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு ஸ்டைல். ஸோ ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா டைட்டிலை விட கொஞ்சம் பெரிய ஃபாண்ட்டில் டிம்மான கலரில் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சிடலாம், லெஃப்ட்டுக்குள்ளே என்ன வச்சுருக்கோம், பேராகிராஃப் டேக் தானே. ஆமாம், இந்த பேராகிராஃப் டேக்கை டேரெக்டாக டார்கெட் பண்ணிடலாம். ஸோ பி டேக்கு. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து மேலே 24னா இது ஒரு 16 பிக்சல்ஸ் வச்சுக்கலாம். 16னா ஒரு 20 பிக்சல்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன். ஆனால் இங்கே சேஞ்ச் பண்ணும்போது எதுவும் சேர்ந்து வருது பார்த்தீங்களா, கண்டென்ட்டும் சேர்ந்து வருது. ஸோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கு லெட்டர் ஸ்பேசிங் வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், எனக்கு வந்து ஒரு 1. சரி, ஒரு 1 பிக்சல்ஸ் வச்சுக்கிடுவோம், கரெக்டாக இருக்கும். அப்புறம் கலர், டெக்ஸ்டோட கலர். ஸோ மேலே டெக்ஸ்ட்டுக்கு இந்த இதுக்கு வந்து என்ன கலர் கொடுத்துருந்தேன்,
இதை கொடுத்துட்டு கொஞ்சம் இதோட கொஞ்சம் டார்க்கான கலராக எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இல்லை, இதுக்கும் 5757 வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 3636 இருக்கட்டும். நோப். ஓகே, ஸோ இப்படி இருக்கட்டும். அப்புறம் ஃபாண்ட் வெயிட் வந்து எனக்கு 500 இருக்கும். ஆல்ரைட். ஸோ இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த லெஃப்ட்டுக்குள்ளே இருக்க கண்டென்ட் டாட் கண்டென்ட். ஸோ இந்த கண்டென்ட்டுக்குள்ளே இருக்க எல்லாமே எனக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னா, டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் எல்லாமே இது வந்து என்ன செஞ்சிடலாம், இங்கேருந்து காப்பி பண்ணி இங்கே கொடுத்துட்டு ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் வந்து என்ன செஞ்சிடலாம், காலமாக மாற்றிடலாம். இது ரெண்டையும் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு மாற்றிடலாம். கேப் வந்து எனக்கு எனக்குள்ள ஒரு 20 பிக்சல்ஸ் நான் வச்சுக்கிறேன். இப்படி இருக்கும் ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் இடையில. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற பேராகிராஃப் டேக்குக்கு ஸ்டைல் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுக்குள்ளே இருக்க பேராகிராஃப் டேக்குக்கு ஃபாண்ட் சைஸையும் கலரையும் மட்டும் நான் குறைச்சா மட்டும் போதும். ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு எப்படி இருக்கணும், எனக்கு ஒரு 16 பிக்சல்ஸ் தான் இருக்கணும். அப்புறம் கலர் வந்து எனக்கு என்ன இருக்கணும், #575757 இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ 5757 ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா லைட்டாக கூட்டிக்குவோங்க. இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? டெக்ஸ்ட் அலைன் வந்து எனக்கு ஜஸ்டிஃபை. டெக்ஸ்ட் அலைன் வந்து எப்படி இருக்கணும், ஜஸ்டிஃபையாக இருக்கணும். பார்க்க எனக்கு நீட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னவா இருக்கும், நம்மளோட பிளாகோட கம்ப்ளீட் லே அவுட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதே மாதிரி ரைட்ஸ் எல்லாம் நமக்கு என்ன வரணும், அந்த பிளாகுக்குள்ளே வரக்கூடிய கண்டெய்னர்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக நீட்டாக இருக்கணும். ஸோ அப்போ இதுக்குன்னு என்ன செய்ய போகிறேன்னா ஒரு கார்டு. ஸோ கார்டுக்குள்ளே எனக்கு என்ன இருக்கணும், ஃபஸ்ட் என்ன வரணும், இமேஜ் பாக்ஸு. அடுத்து என்ன வரணும், எனக்கு கண்டென்ட்டு. கண்டென்ட்டுக்குள்ளே எனக்கு என்ன வரணும் அப்படின்னா டைட்டில். அதுக்கு கீழே எனக்கு என்ன வரணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா? கண்டென்ட்டுக்குள்ளே எனக்கு டிஸ்கிரிப்ஷன், டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எனக்கு மேலே கீழே வரணும். ஓகே. ஸோ அப்போது ரைட்டுக்குள்ளே இருக்கிற இந்த கார்டை ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் பண்ணணும். ஸோ ரைட் இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் லெஃப்ட் இங்கே முடிச்சிருக்கோம். ஸோ ரைட் இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ #home .right .card ஓப்பன் பண்ணிவிட்டு விட்த் வந்து எப்பயுமே என்னவாக இருக்கணும், 100% இருக்கணும். அப்புறம் பேடிங் எனக்கு உள்ள இது ரெண்டுக்குள்ளே பேடிங் இருக்கணும். எனக்கு வந்து என்ன எப்படி இருக்கணும், பேடிங் டாப் அண்ட் பாட்டம் எனக்கு ஒரு 10 பிக்சல்ஸ், லெஃப்ட் அண்ட் ரைட் எனக்கு ஒரு 12 இல்லைனா 8 12 பிக்சல்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பாக்ஸ் ஷேடோ ஒரு 4 பிக்சல்ஸ் 10 பிக்சல்ஸ், RGBA 000.4. அதாவது டாப் லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு 4 பிக்சல்ஸ் மூவ் பண்ணணும், டாப்லேருந்து பாட்டம் ஒரு 4 பிக்சல்ஸ் மூவ் பண்ணிவிட்டு அந்த கலரோட பிளர்னஸ் என்ன செஞ்சிடலாம், ஒரு 10 பிக்சல்ஸ். என்ன கலர் எனக்கு லோட் பண்ணணும், 40% ஆஃப் தி பிளாக் கலர் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப டார்க்காக தெரியுது, குறைச்சிடலாம். ஓகே. ஸோ ஐ திங்க் இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதோட பார்டர் ரேடியஸ் வந்து எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு ஒரு 6 பிக்சல்ஸ் பார்டர் ரேடியஸ் இருக்கும், பிளண்ட் ஆகிக்கணும். ஸோ இப்போ இந்த ரைட் சைடுக்குள்ளே இருக்க கார்டுக்குள்ளே இருக்கிறது எனக்கு எல்லாமே டிஸ்பிளே வந்து என்ன இருக்கணும், ஃப்ளக்ஸு, அலைன் ஐட்டம்ஸ் எனக்கு சென்டரில் இருக்கணும், ஜஸ்டிஃபை கான்டென்ட்டும் எனக்கு ரெண்டுமே ஸ்டார்டிங் பொசிஷன்லேயே வச்சுக்கோங்க, டாப் லெஃப்ட் கார்னர்லேயே வச்சுக்கலாம். ஃப்ளெக்ஸாக இருக்கணும், ஆனால் எனக்கு ரெண்டுமே டாப் லெஃப்ட் கார்னரில் எனக்கு இருக்கணும். உள்ளே இருக்க கேப் வந்து எனக்கு 2 எலமெண்ட்டுக்குள்ளே இருக்க கேப் வந்து எனக்கு ஒரு 12 பிக்சல்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கார்டுக்குள்ளே நான் என்ன கொண்டு வர போகிறேன் அப்படின்னா இமேஜ் பாக்ஸ் .image_box. ஸோ இது வந்து எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா விட்த்து வந்து இப்போது இதோட டோட்டல் விட்த்து என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு 120 பிக்சல்ஸ் இல்லை 140 பிக்சல்ஸ் வச்சுக்கலாம். அதை இல்லைன்னா என்ன செய்யலாம், ஒரு 125 பிக்சல்ஸ் வச்சுக்கிறோம். ஓகேவா? ஹைட் வந்து என்ன செஞ்சிடலாம்னா 125 பிக்சல்ஸ் அப்படின்னா ஹைட் ஒரு 80 பிக்சல்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் பார்டர் ரேடியஸ் வந்து நான் வந்து என்ன செஞ்சுறேன், ஒரு 8 பிக்சல்ஸ் வச்சுக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு மைல்டு கலர் இந்த மாதிரி. ஓகேவா? என்ன எதுவும் தெரியல, சாரி, உள்ள ஒயர் ஃப்ரேமே கிரியேட் பண்ணல. ஸோ .image_box கொடுத்து இங்கே போட்டுடலாம். கண்டென்ட்டுக்குள்ளே வந்து என்ன செஞ்சிடலாம், .content. ஓகேவா? கண்டென்ட்டுக்குள்ளே நான் என்ன செஞ்சிடணும், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், இது ரெண்டு வரணும். ஸோ இப்படி இருக்கும். இந்த இருக்கா?
ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இதில் இமேஜ் பாக்ஸுக்குள்ளே நான் இப்போ என்ன கொண்டு வர போகிறேன், கண்டென்ட் இது அப்படிங்கிறது காப்பி பண்ணி டாட் கண்டென்ட், இந்த கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கிற h2 டேக்கு, அந்த h2 டேக்குக்கு என்ன ஸ்டைல் இருக்கணும் அப்படின்னா இங்கே நம்ம பேராகிராஃப்க்கு இந்த இருக்குல்ல இந்த வெயிட்டேஜ் இதுதான் இருக்கணும். நான் ஃபாண்ட் சைஸ் மட்டும் கம்மியாக்கிடுவோம். ஃபாண்ட் சைஸை மட்டும் என்ன செஞ்சிடலாம்னா 20 பிக்சல்ஸ் வச்சிடலாம். அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி திரும்ப காப்பி பண்ணி பேராகிராஃப் டேக் போட்டு அதுக்கு இதே பேராகிராஃப் இந்த இருக்குல்ல இந்த இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுடலாம். ஓகே. ஸோ இப்போ டைட்டில் வந்து h2 சம் டைட்டில் பேராகிராஃப் ஒரு லோரல் வெப்சைட் கொடுத்துட்டு ஒரு டம்மி கண்டென்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இந்த லெவலுக்கு எனக்கு போதுமானது. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும். ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இது ரொம்ப ஷ்ரிங்க் ஆகுது அந்த இமேஜ் பாக்ஸோட விட்த்து. ஸோ அப்போ என்ன செஞ்சிடலாம்னா மினிமம் விட்த்துங்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிடலாம், மினிமம் ஹைட் இல்லை மினிமம் விட்த் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி அதோட விட்த் எப்பயுமே எனக்கு என்ன வரணும், மேக்ஸிமம் எனக்கு 125 பிக்சல்ஸ் தான் இருக்கணும். அதுக்கு கீழே எனக்கு போகவே கூடாது. ஓகேவா? ஸோ இந்த பேராகிராஃப் டேக்கு 16 பிக்சல்ஸ் வைக்கிறதுக்கு பதில் என்ன செஞ்சிடறேன், நான் 12 பிக்சல்ஸ்னு வச்சுக்கிறேன். 12 ரொம்ப சிறுசாக இருக்கும், 14 வச்சுக்கலாம். 14 போதும். ஓகேவா? ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே இப்போது இங்கனுக்குள்ளே இந்த கேப் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒன்றுக்கு மார்ஜின் இல்லை ஏதாவது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஃப்ளெக்ஸ் கொடுத்துருங்க. நான் இதுக்கு என்ன செஞ்சேன், ஃப்ளெக்ஸே வச்சுக்கிறேன். நான் ரீசன் பின்னாடி நான் மொபைல் ஸ்க்ரீனுக்கு போகும்போது சில விஷயங்கள் நான் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃப்ளெக்ஸு, அலைன் ஐட்டம்ஸ், ஸ்டார்டிங், ஜஸ்டிஃபை கண்டென்ட் எனக்கு எங்கே இருக்கணும், ஸ்டார்ட்டு உள்ள கேப் வந்து எனக்கு என்ன செய்ய போகிறேன், எனக்கு ஒரு 8 பிக்சல்ஸ் கேப்பு. ஸோ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து எனக்கு காலமில் இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ 6 பிக்சல்ஸ் வச்சுக்கலாம். ஆல் ரைட். ஓகேவா? ஸோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இந்த ஹைலைட், இந்த கலர் ஹைலைட், இந்த ஷேடோ எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, ஷேடோ எஃபெக்ட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்காது. ஓகேவா? அப்போ என்ன செஞ்சேன்னா இது இங்கேருந்து கட் பண்ணிடலாம். இப்படி தான் இருக்கும் நார்மலாக இருக்கும்போது எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா பார்டர் இருக்கணும். பார்டர் 1 பிக்சல் சாலிடாக, அதோட கலர் வந்து எனக்கு என்னவா இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். பார்டர் எப்படி இருக்கும். ஓகேவா? பட் எந்த கண்டென்ட் ஆக்டிவாக இருக்கோ ஹேஷ் ஹோம் டாட் ரைட் டாட் கார்டு டாட் ஆக்டிவ். ஓகேவா? அந்த கார்டுக்குள்ள, அதாவது அந்த கார்டோட சேர்ந்து ஆக்டிவ்னு இன்னொரு கிளாஸ் இருந்துச்சுன்னா நான் என்ன செய்யணும், ஷேடோ ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அப்போ நான் இந்த கண்டென்ட்டை லோட் பண்ணும்போது நான் என்ன செஞ்சிருவேன், இங்கே லோட் ஆகிற இந்த கண்டென்ட்டோட ஐடியும் இங்கே இருக்க இந்த கண்டென்ட்டோட ஐடியும் சேமாக இருந்தால் நான் என்ன செஞ்சிடணும், இந்த பர்டிகுலர் கார்டு கிளாஸ்க்கு நான் என்ன செய்வேன், ஆக்டிவ் அப்படிங்கிற கிளாஸை நான் புஷ் பண்ணுவேன். அப்போ ஆக்டிவ்ங்கிறது இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், ஷேடோ எஃபெக்ட் இருக்கும். ஸோ இப்போ என்ன செஞ்சிடலாம்னா இப்போ இந்த இடத்துல இது ஆக்டிவாக இருக்கும் போது பார்டர் வந்து நன்னு வச்சிடலாம். ஆக்டிவாக இருக்கும் போது எனக்கு பார்டர் நன்னாக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த கார்டை நான் ஒரு 2-3 தடவை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கா வரிசையா? எல்லாத்துக்கும்லாம் ஆக்டிவ் இருக்கக்கூடாது, ஒரே ஒரு கார்டு தான் அட் அ டைமில் ஆக்டிவாக இருக்கும். இப்படி இருக்கும். ஸோ இப்போ ரைட் சைடில் இருக்க இந்த ஸ்டைலில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ ரைட் கண்டெய்னரோட ஸ்டைலை நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும். எங்கே போகணும், மேலே ரைட் கண்டெய்னர் வச்சுருக்கோமா இந்த இடத்துல. ஸோ இதுக்கு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் என்னது, காலம், அலைன் ஐட்டம் எங்கே இருக்கணும், ஸ்டார்டிங், ஜஸ்டிஃபை கண்டென்ட் எங்கே இருக்கணும், ஸ்டார்டிங்கில் இருக்கணும். கேப் எத்தனை இருக்கணும் எனக்கு, ஒவ்வொன்றுக்கும் 12 பிக்சல்ஸ். ஸோ இப்படி இருக்கும். உள்ள இதுக்குள்ள அந்த கார்டுக்குள்ளே வரும்போதே எனக்கு கர்சர் என்னவா மாறிடணும், பாயிண்டராக மாறிடும். ஓகேவா? ஸோ கார்டோட ஒப்பாசிட்டி லெவல் இனிஷியலாக எனக்கு எவ்வளோ இருக்கணும், 0.75%, அதாவது 75%. ஐயோ ரொம்ப கம்மியாக இருக்கும்.
0.85% இருக்கணும். இல்லை வேணாம், பேக்ரவுண்ட் கலராகவே சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த கார்டை ஹோவர் பண்ணும்போது எனக்கு இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த கலரில் 55% வந்தால் போதும். இந்த இப்படி இன்னும் லைட்டாக வரணும் அப்படின்னா இந்த 55 அப்படிங்கிறத 99 மாற்றிடுங்க. இது என்ன டார்க் ஆகுது, அப்போது குறைச்சிருங்க. ரொம்ப டிம்மாக இருக்குது. ஸோ என்ன செஞ்சிடலாம்னா 3 அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, இது போதும். ஓகேவா? 3 இல்லைன்னா 2 ஏய் 2 இல்லையா? சாரி 2 ஓகே, இது போதுமானது தான். ஸோ சம்திங் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹோவர் பண்ணும்போது அங்கே ஏதோ ஒரு டிஃப்ரென்சியேஷன்ஸ் அங்கே நமக்கு தெரியும். ஸோ அதோட டிரான்சிஷன்ஸ் வந்து என்ன செஞ்சிடலாம், டிரான்சிஷன்ஸ் ஆல் 0.2 செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே டிரான்சிஷன்ஸ் நமக்கு இப்போ ஈஸியாக தெரியும் நமக்கு. ஸோ அப்போது இதுதான் நம்மளோட லே அவுட். பட் இந்த இடத்துல நம்ம ரியலிஸ்டிக்காக என்ன கண்டென்ட் நம்ம லோட் பண்ண போகிறோம், எல்லாத்துக்கும் அதோட டைட்டில், ரியல் டைட்டில், அதோட ரியல் இமேஜ், இது எல்லாத்தையுமே நம்ம இங்கே லோட் பண்ணணும். நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இதுதான். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, டைனமிக் அரேவை யூஸ் பண்ணி இந்த இடத்துல நான் ரியலாக அந்த டேட்டாவை லோட் பண்ணணும். இங்கேனக்குள்ள என்ன செய்ய போகிறேன், அந்த அரேவை கிளிக் பண்ண, எந்த அரேவை இண்டெக்ஸை நான் கிளிக் பண்ணணும் அந்த இண்டெக்ஸை பாஸ் பண்ணி அதில் இருக்க டேட்டாவை இங்கேனக்குள்ள நான் டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே வரணும். அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும்னா இதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வயர் ஃப்ரேம் அண்ட் லேஅவுட் ஸ்ட்ரக்சரிங் எல்லாமே முடிஞ்சு. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேவா?